எம்எம்சி டிஜிட்டல் கற்கை நெறியின் சிறப்பை உணர்ந்த பெரும் எண்ணிக்கையிலானோர் முதல் கட்டத்தில் இணைந்த நிலையில் அவர்கள் வெற்றிகரமாக பாடநெறியை நிறைவு செய்த நிலையில் இன்றைய தினம் இரண்டாவது குழுவினர் இணைத்துக் கொள்ளப்பட்டனர். இலங்கையின் எதிர்கால சந்ததிக்கு ஊடக தொழில்துறையினராக டிஜிட்டல் படைப்பாளிகளையும் தொடர்பாடல் நிபுணர்களையும் பயிற்றுவிப்பதற்காக எம்எம்சி ஐடிஎன் கேம்பஸ் ஜூன் 6ஆம் தேதி மாணவர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது. அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. சுயாதீன தொலைக்காட்சி தற்போதும் புதிய பாதையில் பயணிக்கும் நிலையில் டிஜிட்டல் கலையகத்தில் செயல்பாட்டு அறிவை வழங்கி நவீன உலகுக்கான டிஜிட்டல் ஊடகவியலாளர்களை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் பிரியந்த வெதமுல்லவின் எண்ணக்கருவுக்கு அமைய ஐடிஎன் கேம்பஸ் உருவாக்கப்பட்டது. அதன் இரண்டாவது குழுவினர் இன்று இணைத்துக் கொள்ளப்பட்டனர். ஆரம்ப நிகழ்வில் பேராசிரியர் ராகுல அத்லகே, பேராசிரியர் வசந்த அத்துக்கொருள, பேராசிரியர் கல்தீன் முகமது, பேராசிரியர் அனுராதா ஜெயக்கொடி ஆகியோருடன் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் பிரியந்த வெதமுல்லவும் இணைந்திருந்தார். அத்துடன் பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள், உயர் முகாமைத்துவ அதிகாரிகளும் அதன்போது இணைந்திருந்தனர். ஊடகத்துறையில் பாரம்பரிய முறைகளுக்கு அப்பால் சென்று பல்வேறு துறைகளின் உள்ளடக்கங்களைக் கொண்டு பாடத்திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. டெலிவிஷன் ஹோல்டிங், எங்கரிங் அண்ட் பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ், ப்ரொஃபஷனல் டெலிவிஷன் புரொடக்ஷன், மல்டிமீடியா கண்டென்ட் கிரியேஷன்ஸ் ஆகிய சான்றிதழ் பாடநெறிகளை ஐடிஎன் எம்எம்சி கேம்பஸில் கற்க முடியும். குறித்த பாடநெறிகள் அனைத்தும் கல்வி ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டு அனுமதிக்கப்பட்ட பாடநெறிகளாகும். ஊடகத்துறை தொடர்பிலான நிபுணத்துவம் கொண்ட நிபுணர்களின் ஊடாக போதிக்கப்படுவதுடன் பிரத்யோக பாடநெறிகளும் இடம்பெறுகின்றன.